In this class, we are going to learn about collision. Collision நடக்கணும்னா நமக்கு ரெண்டு அட்லீஸ்ட் 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ 2 ஆப்ஜெக்ட் எடுக்கலாம். பாருங்க, இப்போ 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இங்கே சும்மா வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். 2 ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த 2 ஆப்ஜெக்ட் சேம் சைஸ் இருக்கணும்னு கிடையாது, நம்ம சேம் சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் சென்டர் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, சென்டரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் எடுக்கிறேன். This is the line joining the centers of the object. This is the line joining the centers of the object எடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் m1 எடுத்துக்கலாம், இது செகண்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் m2ன்னு எடுத்துக்கங்க. இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துங்க. இனிஷியல் வெலாசிட்டி, இந்த வெலாசிட்டி வந்து u1ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி u2ன்னு எடுத்துங்க. வெலாசிட்டி வந்து u2ன்னு எடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த 2 ஆப்ஜெக்ட் மாசஸ் m1 m2, இனிஷியல் வெலாசிட்டி u1 அண்ட் u2 கொடுத்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு லைன் எடுத்திருக்கேன் பாருங்க, கிரீன் கலர்ல ஒரு லைன் எடுத்திருக்கேன். அந்த லைனுக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் சைட். இந்த லைனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் சைட், லைன் ஆஃப் சைட்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா லைன் ஆஃப் சைட்னா என்ன பார்த்தீங்கன்னா தி லைன் விச் ஜாயின்ஸ் சென்டர்ஸ் ஆஃப் தி பாடிஸ் இஸ் நோன் அஸ் லைன் ஆஃப் சைட். சென்டர் பாடியோட சென்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன் தான் லைன் ஆஃப் சைட்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ கொலிஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு 1 டைமென்ஷனல் கொலிஷன் இருக்கு, 2 டைமென்ஷனல் கொலிஷன் இருக்கு, 3 டைமென்ஷனல் கொலிஷன் இருக்கு. 3 டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் இருக்கு. அதுல நம்ம இப்ப பாக்குறது என்ன பாத்தீங்கன்னா வந்து 1 டைமென்ஷனல் கொலிஷன். என்ன கொலிஷன் பாத்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் கொலிஷன். ஒன் டைமென்ஷனல் கொலிஷன் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் சைட்ல வந்து வெலாசிட்டிஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கோயின்சைட் ஆனா அது 1 டைமென்ஷனல் கொலிஷன் அப்படின்னு எடுத்துக்கும். இஃப் வெலாசிட்டிஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் லை along தி லைன் ஆஃப் சைட்னு இருந்தா அது 1 டைமென்ஷனல் கொலிஷன் எடுக்கிறோம். இப்போ நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன், அது 1 டைமென்ஷனல் கொலிஷனா 1 டைமென்ஷனல் கொலிஷன் வருமா வராதான்னு சொல்லணும். பாருங்க, இப்போ வந்து பாருங்க, இதுதான் வந்து லைன் கனெக்டிங் தி சென்டர்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னு அர்ஜூம் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, சரிங்களா? இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்படி இருக்கும்போது கொலிஷன் நடக்கும்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது 1 டைமென்ஷன் கொலிஷன் வருமா, 1 டைமென்ஷன் கொலிஷன் வராதா? ஆக்சுவலா 1 டைமென்ஷன் கொலிஷன் எப்படி இருக்கணும்னு சொன்னேன், வெலாசிட்டிஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் should lie along the line of sight இருந்தா தான் 1 டைமென்ஷன் கொலிஷன். அப்ப இங்க டயகிராம் வரைஞ்சிருக்கும் இல்லைங்களா, இங்க பாருங்க வெலாசிட்டிஸ் எப்படி இருக்கு பாருங்க. லைன் ஆஃப் சைட் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன், இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் லைன் ஆஃப் சைட், கரெக்ட்டுங்களா? ஆனா வெலாசிட்டிஸ் எப்படி இருக்கு, along the லைன் ஆஃப் சைட் கனெக்ட் ஆகுற மாதிரியே இருக்கு, கனெக்ட் ஆகுற மாதிரி இல்ல இல்லையா? இந்த வெலாசிட்டிஸ் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல தானே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது 2 டைமென்ஷனல் கொலிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 1 டைமென்ஷனல் கொலிஷன்னா வெலாசிட்டிஸ் மஸ்ட் லை along the லைன் ஆஃப் சைட்னு இருக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ 2 டைமென்ஷனல் கொலிஷன்னா வெலாசிட்டிஸ் எப்படி இருக்கும், ஒரு பிளேன்ல இருக்கும். 3 டைமென்ஷனல் கொலிஷன்னா வெலாசிட்டிஸ் வந்து ஸ்பேஸ்ல இருக்கும். அதுதான் நம்ம 1 டைமென்ஷனல் கொலிஷன், 2 டைமென்ஷனல் கொலிஷன், 3 டைமென்ஷனல் கொலிஷன் சொல்றோம். இந்த 1 டைமென்ஷனல் கொலிஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குப்பா, அது என்ன பாத்தீங்கன்னா ஹெட் ஆன் கொலிஷன். 1 டைமென்ஷனல் கொலிஷனுக்கு இன்னொரு பேர் வந்து ஹெட் ஆன் கொலிஷன். ஹெட் ஆன் கொலிஷன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1 டைமென்ஷனல் கொலிஷனை பத்தி லேர்ன் பண்ணிக்கலாம், அடுத்து 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் கொலிஷனை பார்ப்போம். நமக்கு பெரும்பாலும் நீட்ல கொஸ்டின்ஸ் வந்து 1 டைமென்ஷனல் கொலிஷன்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். சரி, இப்போ வந்து இங்க கொலிஷன் நடக்கணும், இந்த கேஸ்ல பாருங்க, இங்க கொலிஷன் நடக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேஸ்ல கொலிஷன் நடக்கணும்னா u1 greater than u2 இருக்கணுமா, இல்லைன்னா u2 greater than u1 இருக்கணுமா, இல்லைன்னா u1 equal to u2 இருந்தா கொலிஷன் நடக்குமா? இப்போ இந்த பாடி ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டேன், சரிங்களா? இப்போ வந்து கொலிஷன் நடக்கணும்னா எப்படி இருக்கணும், u1 greater than u2 இருந்தா தான் கொலிஷன் நடக்கும். அப்படின்னா u1 greater than u2 இருந்தா தான் இந்த கேஸ்ல கொலிஷன் நடக்கும், கரெக்ட்டுங்களா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி greater than செகண்ட் ஆப்ஜெக்ட் இனிஷியல் வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்ரோச்சஸ் தி செகண்ட் ஆப்ஜெக்ட் வித் வாட் வெலாசிட்டி? சப்போஸ் u1 u2 ஈக்குவலா இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாடிஸ் ஈக்குவலா இருந்துரும், ஆல்வேஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் டு நாட் அப்ரோச் தி இன்னொரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு வருது, கரெக்ட்டுங்களா? அது அப்போ u1 கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் u1 வந்து m1 வந்து அப்ரோச்சஸ் தி m2ன்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ u1 greater than u2ன்னு எடுத்துக்கலாம். அந்த டிஃபரன்ஸ் இன் வெலாசிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா u1 minus u2. ஒருவேளை u2 வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துங்க, u1 வந்து 15 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்ரோச் பண்றது எவ்வளவு வெலாசிட்டில அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும்னா 5 மீட்டர் பர் செகண்ட்ல அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும், கரெக்ட்டுங்களா? அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா u1 minus u2ன்னு ஒரு டேர்ம் கொண்டு வந்திருக்கேன். u1 minus u2ன்றது என்ன பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அதாவது வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு another ஆப்ஜெக்ட்ன்றது என்ன சொல்லுங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இங்க இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டில அப்ரோச் தானப்பா ஆகுது. சோ அப்ப இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சிங். இது என்ன சொல்றோம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சிங் சொல்றோம். இப்போ கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறோமா, கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் பாக்குறோமா, டியூரிங் கொலிஷன் பாக்குறோமா? கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறோம். அதனால இந்த வெலாசிட்டி என்ன சொல்றேன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்
பிஃபோர் கொலிஷன் இது என்ன சொல்றேன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் பிஃபோர் கொலிஷன். u1 மைனஸ் u2 என்ன சொல்றேன்னா ரிலேட்டிவ் velocity of approach, relative velocity of approach before collision எடுத்துக்கிறோம். before collision அப்படின்னு எடுத்திருக்கேன். சரி, இப்போ வந்து பாருங்க, இப்போ கொலிஷன் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்னா u1 greater than u2 இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிரும்னா கொலைட் ஆகும். அது வந்து டியூரிங் கொலிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கவனிப்பா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இப்படி வந்திருக்கு ஒரு டைம்ல, செகண்ட் ஆப்ஜெக்ட் இங்க இருந்திருக்கு, கரெக்டுங்களா? இப்படி இருக்கு. இப்போ இது வந்து என்ன சொல்றேன்னா நம்ம டியூரிங் கொலிஷன் எடுத்துக்கிறோம். டியூரிங் கொலிஷன்ல என்ன ஆகும்னா இது m1 ஆப்ஜெக்ட், இது m2 ஆப்ஜெக்ட். m1 ஆப்ஜெக்ட் வந்து m2 ஆப்ஜெக்ட் மேல சர்டைன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அதான் ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் ஆப்ஜெக்ட் பை ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். அது ஆக்ஷன். ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction வரும் இல்லையா? அதனால செகண்ட் ஆப்ஜெக்ட் will exert force on first object. ஸோ ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து நம்ம எங்க எடுக்கிறோம்னா டியூரிங் கொலிஷன் எடுக்கிறோம். டியூரிங் கொலிஷன் கரெக்டுங்களா? சரி, இப்போ டியூரிங் கொலிஷன்ல இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால இந்த ஷேப் அப்படியே கொஞ்சம் மாறும். பாருங்க, ஷேப் மாறுற மாதிரி காமிச்சிருக்கேன். ஷேப் கொஞ்சம் மாறுது. புரியுதுங்களா? இப்போ வந்து இங்க இந்த கேஸ்ல வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா? இந்த ஃபோர்ஸ் நல்லா பாருங்க. ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் ஆப்ஜெக்ட், பட் ஆப்போசிட் டைரக்ஷன் -1 வரணும். -1 இருக்கும். கரெக்டுங்களா? இந்த ரெண்டு கேஸ்லயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேல எவ்வளவு டைம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே டைம் தானே செகண்ட் பாடி ஃபர்ஸ்ட் பாடி மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அப்போ டைம் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு டைமுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றது பார்த்தோம்னா ஒரு டெல்டா டி டைம்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா டி டைம் கூட எடுத்துங்க. அப்போ போத் சைட் டைம் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இன்டு டைம் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் ஆப்ஜெக்ட் இன்டு டைம் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம். வேணா டெல்டா டினே போட்டுங்க. ஃபோர்ஸ் இன்டு டைமுக்கு தான் என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன சொல்லுங்க? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டைம் டேக்கன். கரெக்டுங்களா? ஃபோர்ஸ் இன்டு டைம் டேக்கன் வருது. அப்போ வந்து என்ன வருதுன்னா இது சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து என்ன வரும்னு சொல்லுங்க? சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபார் செகண்ட் ஆப்ஜெக்ட். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இங்க மைனஸ் இண்டிகேட்ஸ் என்ன வருதுன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டும் செகண்ட் ஆப்ஜெக்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இங்க ஃபோர்ஸ் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் உடைய வெலாசிட்டி டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி இருக்குங்களா, அந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கு. அதனால வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ செகண்ட் ஆப்ஜெக்ட் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மொமெண்டம் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மொமெண்டம் டிக்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த டிக்ரீஸ் தான் இங்க மைனஸ்ன்னு சொல்றோம். செகண்ட் ஆப்ஜெக்ட் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மொமெண்டம் டிக்ரீஸ் ஆனதும் செகண்ட் ஆப்ஜெக்ட் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆனதும் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் சைன். புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எவ்வளவு மொமெண்டம் குறைஞ்சிருக்கோ அவ்வளவு மொமெண்டம் தான் செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா டியூரிங் கொலிஷன், நான் இப்ப சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லணும். டியூரிங் கொலிஷன் மொமெண்டம் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எவ்வளவு மொமெண்டம் குறைஞ்சிருக்கோ அது வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. டியூரிங் கொலிஷன் momentum of the objects momentum exchange takes place அப்படின்னு சொல்லியிருக்கேன். momentum exchange takes place. அப்போ momentum exchange takes place னா அப்படின்னா within the system, இந்த சிஸ்டம்க்கு momentum must be constant சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. இப்போ வந்து பாருங்க, என்ன மொமெண்டம் தானே எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு வந்து 2 யூனிட் மொமெண்ட் குறைஞ்சிருக்குன்னா இதுக்கு 2 யூனிட் மொமெண்ட் கூடி இருக்கும். அப்போ டோட்டல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் கான்ஸ்டன்ட் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. During collision total momentum of the system is constant, must be constant சொல்றேன். சரிங்களா? ட்ரூ. அப்படி இல்லைன்னா வேற எப்படி எடுத்துக்கலன்னா இங்க ஆக்ட் ஆகுறது இது ஒரு சிஸ்டம் எடுத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, இது இன்டர்னல் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கப்பா. இன்டர்னல் ஃபோர்ஸ் cannot affect the என்னது momentum of the system. external force only affects the momentum of the system. இங்க external force ஆக்ட் ஆகாதனால momentum of the system is constant அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. in collision momentum of the system must be constant. ஓகேங்களா? in collision momentum of the system must be constant அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சரி, கொலிஷன் நடக்கிறதுனால மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் கான்ஸ்டன்ட். ஆனா வந்து ஒவ்வொரு பாடிக்கும் வந்து என்ன ஆகுது, மொமெண்டம் மாறுது இல்லையா, வெலாசிட்டி ஆப்ஜெக்ட் மாறுது இல்லையா. அப்போ வந்து ஆஃப்டர் கொலிஷன், இந்த கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் வெலாசிட்டிஸ் எவ்வளவு இருக்கும் பார்க்கலாம். பாருங்க, இப்போ கொலிஷன் நடக்கும்போது செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி கூடுது, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி குறையிறதுனால இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி அதிகமாயிரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி குறைஞ்சிரும். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம டயக்ராம் டிரா பண்ணலாம். பாருங்க, ஆஃப்டர் கொலிஷன் எடுக்கிறேன். ஆஃப்டர் கொலிஷன் நல்லா கவனிப்போம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து பாருங்க, டியூரிங் கொலிஷன் தான் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால ஷேப் மாறுது. ஆஃப்டர் கொலிஷன் வந்து என்ன ஆயிருது, கொலிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது, திருப்பி ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி,
இப்போ பாருங்க இது லைன் ஆஃப் சைட் அப்படின்னு எடுத்துங்க, இது லைன் ஆஃப் சைட்னு எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னு பாருங்கப்பா, வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டிஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்குன்னு இல்லை, நம்ம ஃபார்முலாஸ் வந்து டெரைவ் பண்ணலாம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஃபைனல் வெலாசிட்டி v1 எடுத்துங்க. செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபைனல் வெலாசிட்டி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா v2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? v2ன்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மாஸ் m1, செகண்ட் ஆப்ஜெக்ட் மாஸ் m2. இப்போ வந்து நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் கொலிஷன் வருது. அதனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாடிஸ் இன்க்ரீசஸ். ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் பாடி வெலாசிட்டி கிரேட்டர் தென் செகண்ட் பாடி பிஃபோர் கொலிஷன். அதனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாடி டிக்ரீஸ் ஆகுது. அதனால தான் கொலிஷன் நடக்குது. கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் செகண்ட் பாடிக்கு வெலாசிட்டி கூடியது ஃபர்ஸ்ட் பாடியை விட. அதனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாடிஸ் ஆஃப்டர் கொலிஷன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாடிஸ் மஸ்ட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றேன். அப்போ ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாடிஸ் மஸ்ட் இன்க்ரீஸ். ஓகே, ட்ரூ, கரெக்ட். அப்படின்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ செப்பரேஷன் ஆகுதா அப்ரோச் ஆகுதா? செப்பரேஷன் ஆகுது. அப்போ எவ்வளவு வெலாசிட்டில செப்பரேட் ஆகுது? அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்க்கணும். செகண்ட் பாடி வெலாசிட்டி தான் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் பாடி. சோ தட் v2 minus v1 வெலாசிட்டி இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ இந்த வெலாசிட்டில தான் என்ன ஆகும்னா இந்த பாடிஸ் வந்து செப்பரேட் ஆகுது. புரியுதுங்களா? செப்பரேட்ஸ் அப்படின்றோம். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப்டர் கொலிஷன். இது வந்து ஆஃப்டர் கொலிஷன் தானே. அப்ப இந்த கேஸ்ல என்ன எழுதலாம் சொல்லுங்க? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப்டர் கொலிஷன். இந்த v2 minus v1 என்ன சொல்ல போறோம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் கான்செப்ட் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணி இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இருக்கு இல்லையா பிஃபோர் கொலிஷன், இதுக்கும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப்டர் கொலிஷனுக்கும் நம்ம ரிலேஷன் டெரைவ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த கொலிஷன் நடக்கும்போது ஜெனரலா எந்த கொலிஷனா இருந்தாலும் சரிப்பா அந்த கொலிஷன்ல வந்து மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் கன்சர்வ்டு. அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ கொலிஷன் நடக்கும்போது சப்போஸ் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகலாம், சவுண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகலாம், லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகலாம். அந்த எனர்ஜி எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கும்? ஆல்ரெடி இனிஷியலா கைனடிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த கைனடிக் எனர்ஜில இருந்து சர்டைன் பார்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி வந்து என்ன ஆயிரும்னா சவுண்ட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜியா மாறிடும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் கேட்கிற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும். இப்போ வந்து கொலிஷன் நடக்கும்போது சவுண்ட், ஹீட் இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் இஸ் கான்ஸ்டன்ட் ஆர் நாட் கான்ஸ்டன்ட்? நான் சொல்றது நல்லா கவனிங்க. டூரிங் கொலிஷன் வந்து என்ன ஆகுது? சம் ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வில் டிக்ரீஸ் ஆர் வில் நாட் டிக்ரீஸ்? என்ன சொல்றீங்க ஆன்சர்? ஆக்சுவலா கொலிஷன் நடக்கும்போது சவுண்ட், ஹீட், லைட் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதுவா ஓனா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாறணும். அப்போ இனிஷியலா இருந்த கைனடிக் எனர்ஜி தான் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி என்ன மாதிரி இருக்கும்? சவுண்ட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜியா மாறி இருக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆயிரும். கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருச்சுன்னா அப்போ கைனடிக் எனர்ஜி நாட் கான்ஸ்டன்ட். கைனடிக் எனர்ஜி நாட் கான்ஸ்டன்டா இருந்தா அதை என்ன சொல்லுவோம்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவோம். ஒருவேளை கொலிஷன் நடக்கும்போது ஹீட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜி எந்த எனர்ஜியுமே ப்ரொடியூஸே ஆகலன்னு வச்சுங்க, அப்ப கைனடிக் எனர்ஜி லாஸ் இருக்காது, லாஸ் ஆகவே ஆகாது. கைனடிக் எனர்ஜி அப்படியே இருக்கும். அப்ப கைனடிக் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து நல்லா பாருங்க, கொலிஷன் டாபிக்ல நல்லா கவனிங்க. கொலிஷன் டாபிக் பாக்குறோம். இந்த கொலிஷன் டாபிக்ல என்ன பாக்குறோம்னா ஒன் டைமென்ஷனல் கொலிஷன் இருக்கு, அடுத்து 2 டைமென்ஷனல் கொலிஷன் இருக்கு, அடுத்து 3 டைமென்ஷனல் கொலிஷன் இருக்கு. இதுல நாம பாக்குறது எது பாத்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் கொலிஷன். சரிங்களா? இந்த ஒன் டைமென்ஷனல் கொலிஷனுக்கு இன்னொரு பேர் என்ன பாத்தீங்கன்னா ஹெட் ஆன் கொலிஷன் சொன்னோம். ஹெட் ஆன் கொலிஷன். சரிங்களா? ஹெட் ஆன் கொலிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த ஹெட் ஆன் கொலிஷன் என்ன சொல்லுங்க? ஒன் டைமென்ஷன் கொலிஷன் என்னப்பா? இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர்ஸ் கனெக்ட் பண்றது ஒரு லைன் எடுத்துக்கிறோம், அதான் லைன் ஆஃப் சைட் எடுத்துக்கிறோம். வெலாசிட்டிஸ் லை அலாங் தி லைன் ஆஃப் சைட் இருந்துச்சுன்னா அதான் ஒன் டைமென்ஷன் கொலிஷன் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அது ஃபர்தரா இந்த ஒன் டைமென்ஷன் கொலிஷன் என்ன சொல்றேன்னா எலாஸ்டிக் கொலிஷன் ஒன்னு எடுக்கிறோம், இன்னொன்னு இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்றோம். எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு ஒன்னு சொல்றோம், இன்னொரு என்ன சொல்றேன்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன். இன்னுக்கும் எலாஸ்டிக் கேப் இருக்கக்கூடாது. இன்எலாஸ்டிக் கொலிஷன். சரிங்களா? அதாவது இங்க பாருங்க, இன் எலாஸ்டிக் கொலிஷன் இப்படி சொன்னா, இன் எலாஸ்டிக் கொலிஷன் சொன்னா எலாஸ்டிக், சரிங்களா? எலாஸ்டிக் கொலிஷன் அப்படி சொன்னீங்கன்னா இங்க வந்து கேப் விட்டுருக்கும். அப்ப இந்த இன் வந்து கிராமர், அப்ப அது எலாஸ்டிக் கொலிஷன். இது கேப் விடாம சொன்னீங்கன்னா இன் எலாஸ்டிக் கொலிஷன் இது இன்எலாஸ்டிக் கொலிஷன் அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எலாஸ்டிக் கொலிஷன் இருந்தாலும் சரி, இன்எலாஸ்டிக் கொலிஷன் எந்த கொலிஷனா இருந்தாலும் சரிப்பா, மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. எந்த கொலிஷன் இருந்தாலும் சரி நீங்க மொமெண்டம் கன்சர்வ்டுன்னு போட்டுக்கணும். மொமெண்டம் கன்சர்வ்டுன்னு எழுதிக்கணும். சரி, ஆனா கைனடிக் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்னா
கன்சர்வ் ஆகலாம், கன்சர்வ் ஆகாம இருக்கலாம். எலாஸ்டிக் கொலிஷனா இருந்தா கைனடிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. எலாஸ்டிக் கொலிஷனா இருந்தா என்ன சொல்லுங்க, கைனடிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. இது இன்எலாஸ்டிக் கொலிஷனா கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு. கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, நாட் கன்சர்வ், நாட் கன்சர்வ்டு. புரியுதுங்களாப்பா? சரி, இப்போ பாருங்க, இப்போ நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் பார்க்குறோம். ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் பார்க்குறோம். ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் எடுத்துக்கிறோம். சரிங்களா, அப்போ ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் என்ன எடுத்தீங்கன்னா என்ன இருக்கு, மாசஸ் m1 m2 எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா, m1 m2 எடுத்துக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போ இனிஷியலா வெலாசிட்டி என்ன இருக்கு, இது u1 இருக்கு, இங்க u2 இருக்கு. கரெக்டுங்களாப்பா? ஃபைனலா வெலாசிட்டி என்ன இருக்கு, v1 v2 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து என்ன சொல்றோம், இது வந்து பிஃபோர் கொலிஷன். பிசி என்ன பிஃபோர் கொலிஷன், இங்க ஏசின்னு போடுறேன், இது ஆஃப்டர் கொலிஷன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் மாஸ் m1 m2 கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி u1 u2 கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் கொலிஷன் வாட் இஸ் தி வெலாசிட்டிஸ் v1 v2 எவ்வளவுன்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ நம்ம v1 v2 கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இந்த v1 v2 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு அன்னோன் இருக்கிறதுனால மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, எத்தனை அன்னோன் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன் நம்ம கிரியேட் பண்ணாதான் நமக்கு அத்தனை அன்னோனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ என்ன பண்றேன்னா இது ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷனா இருக்கு இல்லையா, ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன்ல போத் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு தானப்பா. அப்போ மொமெண்டம் கன்சர்வ்டு கான்செப்ட் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வருவோம். அடுத்து கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட் எடுத்து கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு எடுத்து அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வருவோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா நமக்கு v1 v2 கிடைச்சிரும். சரிங்களா, அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா v1 v2 கண்டுபிடிக்க போறோம். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், அக்கார்டிங் டு conservation of momentum அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, மொமெண்டம் அப்படின்னு எடுத்துட்டு நல்லா கவனிப்பா. அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எடுத்து என்ன வர சொல்லுங்க, இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம். இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம். அப்போ இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் சொல்லி என்னங்க, m1 u1, இது ஒரு m2 u2. அப்போ நான் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா m1 u1 ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மொமெண்ட் m1 u1, செகண்ட் ஆப்ஜெக்ட் மொமெண்ட் m2 u2 அப்படின்னு எடுத்தாச்சு. இஸ் ஈக்குவல் ஃபைனல் மொமெண்டம் பாருங்க, இது வந்து இங்க வந்து இனிஷியல் மொமெண்ட் வந்து m1 u1 plus m2 u2 தானே. ஃபைனல் மொமெண்டம் ஃபார் செகண்ட் ஆப்ஜெக்ட் என்ன வருது பாருங்க, இந்த செகண்ட் ஃபைனல் மொமெண்டம் என்ன வரும் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் m1 v1 மொமெண்டம், செகண்ட் ஆப்ஜெக்ட் m2 v2. அப்ப இது ரெண்டுமே ஈக்குவல் போட்டுங்க. அப்ப m1 v1 plus m2 v2 அப்படின்னு நம்ம கிடைச்சிருச்சுங்களா. இதுல இருந்து நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க, v1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. சோ m1 காமனா எடுத்துடலாம், m1 into u1 minus v1 வருதா, is equal to இந்த m2 u2 அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. சோ m2 into v2 minus u2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு, இன்னொரு ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வர போறோம், அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி எடுத்துக்கலாம். அக்கார்டிங், ஏன்னா இது வந்து ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் எடுத்திருக்கேன். ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் போத் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜிஸ் ஆர் கன்சர்வ்டு. அப்படிதானே சொல்லியிருக்கேன், கன்சர்வ்டு தானே சொல்லியிருக்கோம். அதனால வந்து மொமெண்டம் கன்சர்வ்னு போட்டு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தது. இப்போ வந்து அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி எடுக்கிறேன். அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம், கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்படி எடுத்தீங்கன்னா அப்ப இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வரணும். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம்னு வரணும். சரி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, சிஸ்டம்க்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கைனடிக் எனர்ஜி பிளஸ் செகண்ட் ஆப்ஜெக்ட் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அப்போ ஆஃப் m1 u1 ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் m2 u2 ஸ்கொயர், இதுதான் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் is equal to final kinetic energy of the system. என்ன பண்ணுவோம், இங்க பாருங்க ஃபைனல் வெலாசிட்டி v1 v2 இருக்கு இல்லையா. அப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் m1 v1 ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் m2 v2 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதுல என்ன காமனா கேன்சல் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஆஃப் காமனா கேன்சல் பண்ணிடலாம்ப்பா. ஆஃப் கேன்சல் பண்ணியாச்சு, ஆஃப் கேன்சல் பண்ணிட்டு இல்லைங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் பாருங்க, இங்க வந்து கவனிங்கப்பா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த m1 எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க, m2 எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிருங்க. அப்போ m1 into u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர், இந்த v1 ஸ்கொயர் இப்படி கொண்டு போயிட்டோம், இஸ் ஈக்குவல் டு m2 into இந்த u2 ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துரும். அப்போ என்ன வருது பாருங்க, v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? அது இப்படி வந்துருச்சு. இது பாருப்பா a மைனஸ் b into a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a மைனஸ் b into a பிளஸ் b போட்டுக்கலாம் இல்லையா. அதே மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a மைனஸ் b into a பிளஸ் b போட்டுக்கலாம்.
So m1 into u1 minus v1 into u1 plus v1 கரெக்ட்டுங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி பண்ணிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு எப்படி எழுதலாம் பாருங்க, m2 into என்ன வரும் பாருங்கப்பா, v2 minus u2 into v2 plus u2 அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துங்க. இப்போ பாருங்க, இங்க ஈக்குவேஷன் 1, இங்க ஈக்குவேஷன் 2 இருக்கு. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1 divided by ஈக்குவேஷன் 2 divided by ஈக்குவேஷன் 1 போடுங்க. எது போடுறீங்க? ஈக்குவேஷன் 2 divided by ஈக்குவேஷன் 1 போடுங்க. ஈக்குவேஷன் 2 divided by ஈக்குவேஷன் 1 போட்டீங்கன்னா அப்ப என்னென்ன காமனா கேன்சல் ஆகும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க, m1 m1 கேன்சல் ஆயிரும். அடுத்து u1 minus v1 u1 minus v1 கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன மட்டும் இருக்கு பாருங்க, u1. நல்லா பாருங்க, u1 plus v1 கரெக்ட்டுங்களா? is equal to அதே மாதிரி ரைட் சைடுல என்ன கேன்சல் ஆகும்? m2 m2 கேன்சல் ஆயிட்டு அடுத்து v2 minus u2 v2 minus u2 கேன்சல் ஆயிருமா? ஒரு ஸ்டெப் விட்டுட்டு நான் அப்படியே இப்படி கேன்சல் பண்ணி காமிச்சிட்டேன். அப்ப என்ன வருது பாருங்க, v2 plus u2 அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? அது இப்ப பாருங்க, நமக்கு என்ன வந்திருக்கு, இது ரீஅரேஞ்ச் பாருங்க, u1 minus u2 is equal to v2 minus v1. இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க பார்க்கலாம். u1 minus u2ன்றது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் பிஃபோர் கொலிஷன், v2 minus v1ன்றது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப்டர் கொலிஷன். இப்ப சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு சொல்லணும் நீங்க. in one dimensional collision relative velocity of approach must be equal to relative velocity of separation. நல்லா கவனிங்க, in one dimensional collision relative velocity of approach equal to relative velocity of separation சொல்றேன். இது ட்ரூ சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா பார்க்கலாம். டக் டக் சொல்லுங்க. பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, இந்த u1 minus u2ன்றது relative velocity of approach. இங்க பாருங்க, v2 minus v1ன்றது என்ன சொல்றோம், relative velocity of separation சொல்லியிருக்கோம். சோ அப்போ வந்து இப்போ நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? in one dimensional collision relative velocity of approach must be equal to relative velocity of separation அப்படி சொல்லியிருக்கேன். இங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒன் டைமென்ஷன் கொலிஷன் மட்டும் கிடையாது, ஒன் டைமென்ஷன் அண்ட் எலாஸ்டிக் கொலிஷனாவும் இருக்கணும். ஒன் டைமென்ஷன் கொலிஷனா இருந்து எலாஸ்டிக் கொலிஷனா இருந்தா மட்டும்தான் இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் வரும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. in the case of elastic collision relative velocity of approach must be equal to relative velocity of separation. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? நல்லா கவனிங்க. in the case of elastic collision relative velocity of approach must be equal to relative velocity of separation சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? இது ஃபால்ஸ் வரும். ஏன்னா நான் ஒன் டைமென்ஷன் சொல்லல இல்லையா, எலாஸ்டிக் கொலிஷன் மட்டும் தான் சொன்னேன். அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சும், சாரி இங்க வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்ரோச், இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி செப்பரேஷன், இது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும்னா அது ஒன் டைமென்ஷன் கொலிஷனாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் எலாஸ்டிக் கொலிஷனாவும் இருக்கணும். அப்பதான் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன். இப்போ லாஸ்டா ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. இந்த கேஸ் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் relative velocity of approach must be equal to relative velocity of separation. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன வரும் சொல்லுங்க. இப்போதான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரூ. அதாவது கொலிஷன் வந்து ஒன் டைமென்ஷனலா இருக்கணும், எலாஸ்டிக் கொலிஷனா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் அப்ரோச் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் அப்படி வரும். ஒன் டைமென்ஷன் கொலிஷன் என்னென்ன சொல்லுங்க. வெலாசிட்டிஸ் வந்து எப்படி இருக்கணும், எலாங் தி லைன் ஜாயினிங், வெலாசிட்டி வந்து எலாங் தி லைன் ஜாயினிங் தி சென்டர்ஸ்னு இருந்துச்சுன்னா, வெலாசிட்டி வந்து இந்த லைன் ஆஃப் சைட் டைரக்ஷன்லயே இருந்துச்சுன்னா அது ஒன் டைமென்ஷன் கொலிஷன், இல்லைன்னா ஒன் டைமென்ஷன் கொலிஷன் கிடையாது. எலாஸ்டிக் கொலிஷன் என்ன சொல்லுங்க, அதாவது கொலிஷன் நடக்கும்போது கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டா இருந்தா அது எலாஸ்டிக் கொலிஷன், இல்லைன்னா எலாஸ்டிக் கொலிஷன் கிடையாது. மொமெண்டம் எந்த கொலிஷனா இருந்தாலும் சரி மொமெண்டம் கன்சர்வ் ஆயிரும். சரிங்களா? சரி, இப்போ வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன், இந்த கேஸ் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன்ல என்னென்ன ஃபார்முலா நமக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து எழுதுறேன் பாருங்க ஒரு ஃபார்முலா. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன். இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, இது ஈக்குவேஷன் ஏன்னு எடுத்துங்க. அடுத்து வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ண ஞாபகம் இருக்கா? m1 into u1 minus v1 equal to m2 into v2 minus u2. சரிங்களா? அந்த ஒரு ஃபார்முலா m1 into v1 minus v2 is equal to, சாரி கரெக்டா, அது m1 into இது வந்து கரெக்ட் கிடையாது. ஃபார்முலா என்ன பாருங்க, கரெக்டா பாத்துங்க ஒரு முறை. m1 into u1 minus v1. சரிங்களா? m1 into u1 minus v1 is equal to m2 into v2 minus u2. கரெக்டா பாத்துக்கணும் ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? இதுதான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எழுதிட்டேன். ஈக்குவேஷன் 1 ன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், v1 v2 கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால இந்த என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த ஈக்குவேஷன் a இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் a வை ரீஅரேஞ்ச் பண்ணி v2 is equal to u1 minus u2 plus v1 ன்னு எழுதிக்கிறேன்.
இந்த v2 கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ற ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணா v2 போயிடும் இல்லையா, v1 கிடைச்சிரும். சோ substitute v2 in equation 1, substitute v2 in equation 1, கரெக்ட்டுங்களா? அப்ப v2ன்றது u1 minus u2 plus v1 வருது. இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம் ஈக்குவேஷன் 1ல. அப்படி சப்ஸ்டிட் பண்ணா என்ன பாருங்க, m1 into u1 minus v1 is equal to m2 into v2 பிளேஸ்ல இது சப்ஸ்டிட் பண்ணப்பா. என்ன வருது பாருங்க, u1 minus u2 plus v1 வந்திருக்கா, இது ஒரு minus u2 இருக்கு, அப்படி எழுதியாச்சு. இப்ப பாருங்க இங்க என்ன இருக்கு பாருங்க, m1 u1 இருக்கு, கரெக்ட்டுங்களா? அது அடுத்து இங்க பாருங்கப்பா m2, இது என்னது v1 பா, இது ஒரு v1 இருக்கு, கரெக்ட்டுங்களா? இங்க ஒரு v1 இருக்கு, இங்க ஒரு v1 இருக்கு. சரி, அப்ப இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா இந்த இது வந்து v1 தானே, இங்க ஒரு v1 தானே இருக்கு, இங்க வந்து m1 minus v1 இருக்கா. சரி, இது வந்து u1 இது v1 பா. அப்ப நல்லா கரெக்ட்டா கிளியரா எழுதலாம், அப்பதான் நம்ம கன்ஃபியூஷன் ஆகாம எழுத முடியும். இது வந்து என்ன பாத்தீங்கன்னா u1, இது v1, ஓகேங்களா? சரி, அப்ப எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து u2 இருக்கு, இங்க ஒரு u2 இருக்கு, இங்க வந்து u1 இருக்கு. இந்த m2 u1 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா minus m2 u1 வந்துருது, கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இங்க minus u2 ஒரு minus u2, அப்போ minus 2 u2 அது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், ஒரு சைடுல கொண்டு வந்துடலாம். நீங்க கரெக்டா பாருங்க, இங்க m2 into u1 இந்த பக்கம் கொண்டு வந்தா minus m2 u2 வந்துருச்சு. அடுத்து இங்க minus u2 இந்த பக்கம் கொண்டு வந்தா plus u2 ஆயிரும், plus 2 m2 u2 வந்துருது. இங்க ஆல்ரெடி m2 v1 இருக்கு, இங்க m1 v1 இருக்கு, அதை ரைட் சைடு கொண்டு வந்துருங்க, பிளஸ் ஆயிரும் m1 v1 பிளஸ் இங்க என்ன வரும் சொல்லுங்க, m2 v1 இருக்கு, m2 v1 இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன பண்றீங்கன்னா நீங்க நல்லா கவனிங்க, இதுல வந்து m1 minus m2 into u1 ன்னு எழுதிக்கீங்க, பிளஸ் இது என்ன பண்றீங்க 2m2 u2 ன்னு எழுதியாச்சு, கரெக்ட்டுங்களா? அது இங்க வந்து என்ன பண்றீங்கன்னா v1 காமன் எடுத்துருங்க, v1 காமன் எடுத்துட்டா m1 plus m2 ன்னு வருது, ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை டிவைட் பை m1 plus m2 ன்னு போடுங்க, டிவைட் பை m1 plus m2. இந்த ஈக்குவேஷனை m1 plus m2 ல டிவைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் m1 plus m2 ல டிவைட் பண்ணிட்டா என்ன வந்துரும் பாருங்க எழுதும்போது, அப்ப v1 ரைட் சைடு இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு லெஃப்ட் சைடு எழுதுறேன் பாருங்க, m1 minus m2 டிவைட் பை m1 plus m2 into u1 plus 2m2 divided by m1 plus m2 into u2 அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கு. இந்த டெரிவேஷன்லாம் தேவையில்லை, இந்த ஃபார்முலா ஒன்று தெரிஞ்சா போதும் நமக்கு. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது ரெண்டு ஆப்ஜெக்டிவ் மாசஸ் வந்து m1 m2 கொடுத்துட்டு இனிஷியல் வெலாசிட்டிஸ் u1 u2 கொடுத்துட்டாங்க. தென் வாட் இஸ் தி ஃபைனல் வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா v1 equal to m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2m2 divided by m1 plus m2 into u2 ன்னு வருது. இதே மாதிரி v2 எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துலாம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன், இதுதானே பார்த்தோம். அடுத்து வந்து என்ன சொன்னோம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எடுத்து m1 into u1 minus v1 is equal to m2 into v2 minus u2, இப்படி தானே ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலா தானே எடுத்து சால்வ் பண்ணோம். சரி, இப்போ என்ன பண்றேன்னா இப்போ v2 கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து v1 கண்டுபிடிச்சிருவோம்ப்பா, v1 கண்டுபிடிக்கும், v1 அந்த பக்கம் போனா இதெல்லாம் இந்த பக்கம் வந்துடும். அப்போ v2 minus u1 plus u2 வருதா, அதாவது இந்த v1 அந்த பக்கம் போயிருது, u1 இந்த பக்கம் தான் minus u1, u2 இந்த பக்கம் தான் plus u2 வந்துருது. இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. Substitute v1 in equation 1ல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு v2 கிடைச்சிரும், ஓகேங்களா? v2 கிடைச்சிரும். பாருங்க m1 into u1 minus, இது u1 எல்லா சிம்பிள் கரெக்டா எழுதிக்கணும், இல்லைன்னா எது u1 எது v1 தெரியாம போயிடும். அப்ப u1 போட்டு v1க்கு வந்து என்ன போடுறோம் பாருங்க, v2 minus u1 plus u2 போட்டாச்சு, கரெக்ட்டுங்களா? is equal to m2 into v2 minus u2 ன்னு எழுதிட்டேன். இப்போ கரெக்டா எழுதிக்கீங்க, m1 into இங்க பாருங்க u1, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் u1 வந்து பிளஸ் 2 u1, கரெக்ட்டுங்களா? இது மைனஸ் v2, அடுத்து மைனஸ் u2 is equal to m2 v2 minus m2 u2 ன்னு இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்போ நல்லா கவனிங்க, இப்போ வந்து பாருங்க இது 2m1 u1 இருக்குங்களா, அடுத்து இந்த மைனஸ் m2 u2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, பிளஸ் m2 u2 ஆயிரும், பிளஸ் m2 u2. அடுத்து இங்க மைனஸ் m1 u2 இருக்கு, அப்போ மைனஸ் m1 u2 ன்னு இருக்கு. அடுத்து இங்க m1 மைனஸ் m1 v2 இந்த பக்கம் வச்சா பிளஸ் m1 v2 ன்னு போயிடும். அப்ப என்ன பாருங்க, இங்க m1 v2, இது ஒரு m2 v2 இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்போ என்னென்ன காமன் எடுக்க முடியும் பாருங்க, இது 2m1 u1 இருக்கு, பிளஸ் இங்க என்ன பண்ணலாம் பாருங்க, m2 minus m1 u2 காமன் எடுத்துருங்க, u2 காமன் எடுத்துட்டோம், கரெக்ட்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு இங்க v2 காமன் எடுத்துருங்க, சோ m1 plus m2 into v2 அப்படின்னு வந்துருது, புரியுதுங்களாப்பா? இப்போ இதை டிவைட் பை m1 plus m2 போடுங்க, டிவைட் பை m1 plus m2 போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, v2 is equal to 2m1 divided by m1 plus m2 into u1 plus m2 minus m1 divided by m1 plus m2 into u2 அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த
செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, ஆஃப்டர் கொலிஷன் வந்து ஆஃப்டர் கொலிஷன் என்னென்ன கிடைச்சிருக்கு பாருங்க, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்கப்பா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், செகண்ட் ஃபார்முலா டெரைவ் பண்ணவே தேவையில்லை. எந்த நீட்டுக்கு வந்து எந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணாதீங்க, அப்படியே சும்மா ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலால 1 பிளேஸ்ல 2 போடுங்க. அப்போ 2 பிளேஸ்ல 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃபார்முலா கிடைக்கும். இங்க v1 பிளேஸ்ல 2 போட்டுருங்க. அப்போ இங்க 2 இங்க 1 வந்துருமா, 2 - 1 இங்க 2 போட்டுருங்க. அப்படிதானே வந்து பாருங்க, 2 - 1 × 2 வந்துருச்சா. அடுத்து இங்க பாருங்க, இங்க வந்து என்ன இருக்கு, செகண்ட்ல வந்து இங்க சாரி இங்க 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 வந்து என்ன பண்ணும், இங்க 2 பிளேஸ்ல 1 போட்டுருங்க, இங்க 2 பிளேஸ்ல 1 போட்டுருங்க. அப்போ 2m1 u1 / m1 + m2. அப்போ பாருங்க 2m1 / m1 + m2 × u1 அப்படி வந்துருச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். அப்படியே 1 ரீப்ளேஸ் பை 2ன்னு போட்டோம்னா நமக்கு செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ என்ன புரிஞ்சுன்னா, நமக்கு 1 டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் பார்த்துருக்கோம். அதுல வந்து ஆஃப்டர் கொலிஷன் இருக்கு இல்லைங்களா, ஆஃப்டர் கொலிஷன் வந்து 2 பாடிக்கு வெலாசிட்டிஸ் இருக்கும். ஃபைனல் வெலாசிட்டி v1 v2, அந்த v1 v2 இந்த ஃபார்முலாஸை கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா.